ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐயில் வந்து எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ HTML டெம்ப்ளேட்டை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு HTML டெம்ப்ளேட் எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபாஸ்ட் ஏபிஐயில் வந்து ஃப்ரம் fast API dot templating and importல Jinja template 2. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஏபிஐலேயே வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரெக்வஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ டாட் ரெஸ்பான்ஸில் இம்போர்ட் HTML ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணு தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஓகேவா? அண்டு இந்த கோட் எல்லாமே வந்து நம்ம ஃபாஸ்ட் ஏபி MySQL CRUD யூஸ் பண்ணப்போ பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எப்பயும் போல் இங்கே ஒரு ரவுட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா app.getல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரவுட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யூசர் அப்படின்னு சொல்லி ரவுட் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம லைக் என்ன பண்ண போகிறோம், எப்பயுமே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஏபி இதில் எல்லாமே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரெஸ்பான்ஸ் வந்து எந்த மாடலில் இருக்க போகுது டிக்ஷனரி அப்படி சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து லைக் நம்ம சர்வர்லேருந்து ஏபிஐ ரெக்வஸ்ட்டாக வரப்போகுது. ஓகேவா? பட் இது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண போகிறது HTML அப்படின்றதுனால நம்ம ரெஸ்பான்ஸ் மாடலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா HTML. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபாஸ்ட் ஏபி டாட் ரெஸ்பான்ஸில் வந்து HTML ரெஸ்பான்ஸ் அப்படி சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ HTML ரெஸ்பான்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெஃப் அண்டு யூசர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் யூசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? லைக் எப்படின்னா நம்ம சிமிலர் டு ஜாங்கோ மாதிரியே தான். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் இதுலேருந்து வரும் இல்லையா? ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து டைப் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதுக்காக அதோட ஒரு இதை தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் அதோட டைப் வந்து ரெக்வஸ்ட். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ ரிட்டர்னில் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் ஒரு ஃபோல்டரில் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அண்ட் இந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிளான இது இருக்குது. ஸோ இதில் வந்து H2ல வெல்கம் டு
கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு ஹெட்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இதை வந்து எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றத லைக் இப்போ ஜாங்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து செட்டிங்ஸ் ஃபைலில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அது மூலயமா வந்து லைக் செட்டிங்ஸ் ஃபைலில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மூலயமா எல்லா இடத்துலையும் நம்மளால் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் ஃபைல் அப்படின்ற ஒன்று இல்லை. அப்படின்றப்ப இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி வந்து இந்த கோடால் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நம்மளாக தான் செட் பண்ணோம். ஓகேவா? அதாவது இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத நம்ம தான் இங்கே வந்து இது பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஜிஞ்சாட்டோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ஜிஞ்சாட்டோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இம்போர்ட் பண்ண லைப்ரரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த சோர்ஸ். ஓகேவா? அது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்ற பார்த்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த இதில் வந்து நம்மளோட அந்த இண்டெக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் அதாவது HTML ஃபைல்ஸ் எல்லாமே இருக்க ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரோட பார்த்து வந்து நம்ம இதில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் டைரக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இந்த டைரக்ட்ரியில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றதுல டெம்ப்ளேட் இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த HTML டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்ப இந்த ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட்ஸ் டாட் நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இதை கொடுக்கணும். ஓகேவா? டெம்ப்ளேட்ஸ் டாட் டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து நம்மளோட நேம். ஓகேவா? எந்த ஃபைலை டிஸ்பிளே பண்ண போகிறோம் இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைலை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ரெக்வஸ்ட் வருது இல்லையா? ஸோ ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணும் பாஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் அண்ட் இதில் வந்து நம்ம இங்கே வாங்குகிற இந்த ரெக்வஸ்ட். ஓகேவா? ரெக்வஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம HTML ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான எல்லா கோடுமே எழுதியாச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெர்மினல் நான் இது பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் API run main.py. ஓகேவா? ஓகே. invalid arguments. If you want to run type annotation example union response. ஓகே. இது வேற எதுலயே ஏதாவதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஹோஸ்ட் வந்து இது பண்ணலாம். ஓகே. இதில் வந்து க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால வந்து எக்ஸாம் ரன்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவோம் சும்மா. ஓகே. ஓகே ரன் ஆகுது. ஓகே. இப்போ திருப்பி இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லிட் பைட்டாண்டிக் டைப்பு. ஓ சரி. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போதைக்கு இந்த க்ரெட் ஆப்ரேஷன் இது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே.
ம். ம். இங்க ஒண்ணு இருக்கா? ஓகே. இந்த இது கோடு க்ரெட் ஆப்பரேஷனுக்கான கோடு எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணி வச்சுறேன் கைஸ். நான் அப்பதான் வந்து இதை ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். ஏன் திருப்பி ரன் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஸோ கைஸ், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான். லைக் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? லைக் இந்த ரெஸ்பான்ஸ் மாடல் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஏபிஐ யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதில் தான் வந்து மாடல் டைப்பில் டேட்டா கிடைக்கும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறதுனால ரெஸ்பான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம மாடல் வந்து டேட்டா மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியான ஒரு ஏபிஐ இதுக்காக யூஸ் பண்ணுறோம். HTML நம்ம இது பண்ணுறப்ப ரெஸ்பான்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஏபிஐ ரன் main.py. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகுது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 அண்ட் இதை வந்து நான் இதில் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஆர்எல் வந்து யூசர். ஓகேவா? ஓகே. ஸோ யூசரில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம அந்த இதில் கொடுத்த மாதிரியே டெம்ப்ளேட்டில் கொடுத்த மாதிரியே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.